ஹாய் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹெல்த்தியான ராகி முருங்கைக்கீரை அடை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது வெயிட் லாஸ்க்கும் ஒரு நல்ல ஒரு ரெசிபியாக இருக்கும். டின்னருக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு நல்ல ஒரு ரெசிபி. இதுக்கு தேவையான அளவுக்கு ஆரியமாவும் எடுத்துக்கிட்டேன் ராகி. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 3 வரமிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அதுவும் வந்து ராகி மாவு கூடவே ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு எடுத்திருக்கேன். இதையும் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து கையிலே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி எவ்வளோ தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாருங்கள். இப்படி எடுத்தால் வந்து நல்லா மாவு வந்து இந்த மாதிரி லூஸாக இருக்கணும். இந்த பதத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த பதத்தில் பிசைஞ்சோம்னா தான் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி அழுத்தினோம்னா நல்லா வந்து விரல் வந்து உள்ளார போகணும். அந்தளவுக்கு வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இதுக்கு தேவையான தேங்காய் சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேங்காவை வந்து நான் வந்து குட்டி குட்டிஸாக எடுத்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 மூடி தேங்காவை வந்து கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 பூண்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு இஞ்சி, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு சூப்பரான சட்னி ரெடி. இப்போ இதுக்கு தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கடலை எண்ணெய் ஊற்றிட்டு கடலப்பருப்பு கொஞ்சம், கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சிக்கிறோம். பொரிஞ்சு வந்ததையும் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜாரில் இந்த தண்ணியும் வந்து இதிலே ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த ராகி மாவை வந்து எப்படி தட்டி ராகி அடை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தால் வாழை இலை எடுத்துக்கோங்க. என்கிட்ட வாழை இலை இல்லை, அதனால் பிளேட்டில் எடுத்துக்கிட்டேன். கவர் யூஸ் பண்ணுறவங்க பண்ணுவாங்க, பட் கவர் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தோசைக்கல்லில் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம தட்டில் தட்டி வச்சுருந்த ராகி மாவை வந்துட்டு நம்ம நல்லா வந்து தோசைக்கல்லில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டு இதையும் வந்துட்டு ஒரு 3-4 நிமிஷம் வந்து நல்லா வேக விடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3-4 நிமிஷம் நல்லா வெந்திருக்கும். இங்கே பாருங்கள், நமக்கு சூப்பரான ராகி அடை, முருங்கைக்கீரை ராகி அடை நல்லா வெந்து வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா இது வேகக்கூடாதே உங்களுக்கு முருங்கைக்கீரை ஸ்மெல்லு, ராகி ஸ்மெல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், நல்லா மடித்தா எப்படி ஃபோல்ட் ஆகுது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், பிரித்தாலே நல்லா வருது. உங்களுக்கு இது ராகி அடை பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ராகி அடை எல்லாத்துக்குமே பிடிச்சிரும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.